யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து எல்லாரும் அப்படியே ஒரு மனமாய் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். மீண்டும் ஒரு விசை. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நீதிமான்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பரலோகத்தில் இருந்தாலும் நமக்குள்ளே இருந்தாலும் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் அப்படியே நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. நடக்கும் பாதைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. நீதிமானை விட்டு அவருடைய கண்கள் விலகவே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைகளில் நிறைய சிக்கல்கள், நிறைய கரடு முரடுகள், நிறைய தடைகள் வருகிறது. நம்முடைய பாதையெல்லாம் எப்பொழுதும் செம்மையாய் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நம்முடைய பாதைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் நடக்கிற பாதைகளில் ஏராளமான தொய்வுகள், கண்ணீர், கவலை இதெல்லாம் வருகிறது. ஆனால் இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் விலகாமல் பார்க்கிறது. இந்த தாழ்வான சூழ்நிலையிலும் அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. சிங்காசனத்திற்கு ராஜாக்களோட ஏறி போகும்போதும் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. நாம் தாழ்வில் இருக்கும்போதும் நம்மை பார்க்கிறவர், நாம் உயரத்துக்கு வரும்போதும் நம்மை பார்க்கிறவர். நீதிமானை விட்டு அவருடைய கண்கள் விலகாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் 24 மணி நேரமும் உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் உங்களை விட்டு விலகலை, உங்கள் குடும்பத்தை விட்டு விலகவில்லை, உங்களுடைய சந்ததியை விட்டு அவருடைய கண்கள் விலகவில்லை. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான்களை காண்கிறார். ஆமென். உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். நம் வாழ்வின் தூரத்தை அவர் பார்க்கிறார். 10 வருடம் கழித்து நாம் எப்படி இருப்போம் என்பது அவருக்கு மாத்திரம் தெரியும். தூரத்தில் எதிர்காலத்தை பார்க்கிற தேவன். ஸ்தோத்திரம். கடந்த காலத்தை பார்ப்பார், நிகழ்காலத்தை பார்ப்பார், வருங்காலத்தையும் பார்க்கிற தேவன். நம்முடைய கண்கள் கடந்த காலத்தை பார்க்கும், நிகழ்காலத்தில் நடப்பவைகளை நாம் காண முடியும், வருங்காலத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய கண்கள் வருங்காலத்தையும் பார்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. நம்முடைய கஷ்டங்களை நாம் கடந்து வரும்போது நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். யோவான் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த லாசருவின் குடும்பம் கஷ்டப்படும் போது, அவனை இழந்து தவிக்கும் போது இயேசு அந்த இடத்தில் வந்து காண்கிறார். கல்லறையை பார்க்கிறார். அவனை வைத்த இடத்தை கண்டார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளின் நடுவிலே அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. மார்த்தாளையும் மரியாளையும் இயேசுவின் கண்கள் கண்டது. ஸ்தோத்திரம். உங்களை காண்கிற ஒரு தேவன் இந்த காலை நேரத்தில் இருக்கிறார். அன்று 4 நாளைக்கு பிற்பாடு வந்துதான் அவர் பார்த்தார். இன்றைக்கு முழு உலகத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு இடத்துல தான் அவரால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நம் எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அன்றைக்கு 4 நாட்களுக்கு பிற்பாடு வந்தார். இன்று எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை பாக்கியமான சபை. காரணம், கர்த்தரை நாம் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மை பார்த்தாலே போதும், வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும், கிருபை கிடைக்கும். ஆதியாகமம் 6:8
ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ அவருடைய கண்களில் கிருபை நிறைந்த கண்கள். அதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. நீதிமானை உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர் உயரத்திற்கு கொண்டு போகிற வரைக்கும் நீதிமான கைவிட மாட்டார். நீதிமானை குறித்து எதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆரம்பத்தையும் அவர் பார்ப்பார். ஸ்தோத்திரம். 139 சங்கீதம் 16 வசனத்தில் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அது ஒரு ஆரம்ப நிலை. ஸ்தோத்திரம். ஒரு துவக்க நிலை. அதை மாத்திரம் அல்ல, வருங்காலத்தையும் அறிகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றும் உருவாகும் முன்பதாகவே, ஒரு துவக்கமே இல்லை, துவங்குவதற்கான அறிகுறியே இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கான ஆரம்பத்திற்கான வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவர் துவக்கத்தையும் பார்ப்பார், முடிவையும் பார்ப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவரே என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை உயர்த்துவதற்காக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமானை ஏன் பார்க்கிறார்? அவனை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ணணும், பிரபுக்களோடு உட்கார வைக்கணும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் அமர பண்ணுவதற்காக. அந்த மேன்மையான அனுபவங்கள், ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுவதற்காக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். 1 பேதுரு 5 தெரிந்த வசனம், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள். ஏற்ற காலத்தில் நீதிமான உயர்த்துவார். ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நீண்ட காலம் ஜெபம் பண்ணி காத்திருந்தா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்தில் பதில் தருவார். பாடின பாடலின்படி உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை தாங்க ஆண்டவரே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீதிமான்கள் வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அத்தனையும் செய்வார். அந்த நேரத்திற்காக அவருடைய கண்கள் காத்திருக்கிறது. நீதிமானை எப்படி உயர்த்தலாம்? ஜெபம் பண்ணுகிற இந்த மனுஷனை, சபையை கனம் பண்ணுகிற மனுஷன், வேதத்தை வாசிக்கிற மனிதன், இவரை எப்படி உயர்த்தலாம் என்று கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய உயர்விற்கான நேரம் வரும். அந்த நேரம் எப்பொழுது வரும்? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய பலத்த கரத்திற்குள், எல்லாரும் சொல்லுங்க, பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்போ அடங்கி இருக்கும்போது, கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். நீதிமான உயர்த்துகிற டைம் எப்போ வரும்னா அவர் கையில் அடங்கி இருக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம அடங்கிடணும். அவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம அடங்கி நிற்கணும். தேவன் வைத்த இந்த சபைக்குள்ளே நம்ம அடங்கிடணும். அப்போ நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம், யோபுவின் புஸ்தகம் அதே 36 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார், தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கடந்த வருஷத்தில் ஒரு மாதத்தின் வாக்குத்தத்தம் இதுதான் நம்ம சபை. அவர்கள் அவரை அடங்கி சேவிக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் அடங்கி இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கும் போது தான் நம்ம நாட்கள் எப்படி மாறுதுன்னா நன்மையான நாட்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். தேவ சபை ஒழுங்குக்கு நாம் அடங்கும்போது, தேவ ஊழியர்களுக்கு நாம் அடங்கும்போது, தேவன் தந்த வசனத்துக்கு நாம் அடங்கும்போது, ஸ்தோத்திரம், நம்ம நாட்கள் நன்மையான நாட்களாய் மாறுகிறது. நம்முடைய வருஷங்கள் செல்வ வாழ்வாக நாம் கழிக்க முடியும். நம்முடைய வாழ்நாளின் வருஷங்கள் எல்லாம் துக்கத்தோடு போயிருக்கிறதா? கஷ்டத்தோடு நாட்களை கழிக்கிறோமா? ஏன் இன்னைக்கு எழுமணும்? ஏன் இன்னைக்கு தூக்கம் வரல? இப்படியே காலம் பூரா நினைச்சிட்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்கள் செல்வ வாழ்வா மாறணும்னா கர்த்தர் கையில் அடங்கி இருக்கணும். ஆமென். கர்த்தர் சொன்ன சத்தியத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் கற்றுக் கொடுத்த உபதேசத்தில் நம்ம அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அந்த சகல சத்தியங்களுக்கும் நம்ம
நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சேவித்தால் மாத்திரம் போதாது, கர்த்தர் நம்மிடத்தில் இன்னொன்றை எதிர்பார்க்கிறார், அடங்கி சேவிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ மனிதர்களுக்கு நாம் அடங்கி கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு அடங்கி கர்த்தரை சேவிக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே இந்த வசனத்தில், வாசித்த வசனத்தில் 3 நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏற பண்ணுகிறார். அப்போ முதல்ல ஏற பண்ணுவார், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவதாக உட்கார பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஏற பண்ணுகிறார், உட்கார பண்ணுகிறார். மூன்றாவது, என்றைக்கும் அந்த உயரத்தில் நிலை நிற்க பண்ணுவார், அல்லது நிலைத்திருக்க பண்ணுவார். ஏற பண்ணுகிறவர், உட்கார பண்ணுகிறவர், நிலைத்திருக்க பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷத்தில் உங்களை ஆண்டவர் நிறைய பெரிய பெரிய அரியணைகளில் உங்கள் கால்கள் ஏறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை அடங்கி சேவிக்கும் போது நீங்கள் நிறைய சிங்காசனம், அந்த மேன்மைகளை பார்த்து அதில் அமர்ந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, என்றைக்கும் அதில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். 2 நாட்கள் உயர்வல்ல, அவர் வருகை மட்டும். கர்த்தர் உங்களை வைத்த அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். நாம் அடைய வேண்டிய உயரம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே யோபுவில் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் நம்ம மேலேயே இருக்கிறது. நீதிமான ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நம்மளை உயர்த்தணும். அவர் விரும்புகிற உயரம். ஸ்தோத்திரம். அவர் விரும்புகிற உயரம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்னு பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எட்டாத உயரம், அந்த உயரத்துக்கு நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமான் அவன் அடைய வேண்டிய உயரம் என்ன? பைபிளில் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி அதுதான். நீதிமானின் உயரம். நம்ம எந்த ஹைட்டில் இருக்கணும்? ஆண்டவர் ஒரு ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு உயரத்தை நமக்கு நிர்ணயித்திருக்கிறார். எல்லா காரியங்களிலும் அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அதான் பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகணுமா. நிறைவான வளர்ச்சி. இயேசு நமக்குன்னு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் அவர் பரிபூர்ணம் உள்ளவர். அவர் நமக்கு உயரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வரத்தான் கர்த்தர் இவ்வளவு பிரயாசங்களை எடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எபேசியர் 4:11 நாம் அதை வாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த உயரம், பூரண புருஷராகணும். அதுக்கு தான் உபதேசங்கள், சபை, சத்தியம், பாஸ்டர், இதெல்லாம் எதுக்காகனா நம்முடைய உயரத்தை நம்ம தொடணும். கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த உயரத்தை நீங்கள் ரீச் பண்ணணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நீதிமான் அடைய வேண்டிய உயரம் என்ன? முதல் குறிப்பு சங்கீதம் 40 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 40:2 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். கர்த்தர் நீதிமான கொண்டு போகிற உயரம் இதுதான். உங்களையும் என்னையும் கர்த்தர் கன்மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துகிறார். நம்முடைய அடிகளை, நம்முடைய ஸ்டெப், நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் அடிகளை உறுதிப்படுத்தினார். நீ எம்மட்டு தேசம் அம்மட்டு நடந்து திரி, அதை நான் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவன் நடந்த நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். நடைகளில் ஒன்றும் பிசகாது. முதல் குறிப்பு, தாக்குதல்கள் இல்லாத ஒரு ஸ்தானத்தில், அந்த உயரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். கண்மலைக்கு மேலே என்ன தாக்குதல்கள் நடக்கும்? ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவ்வளோ உயரம். ஒரு நீதிமான கர்த்தர் குழியிலிருந்து எடுத்து, பாவியாக இருந்த நம்மை குழியிலிருந்து எடுத்து, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து
கண்மலைக்கு மேலே கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் தாக்குதல்கள் இல்லாத அந்த ஸ்தானத்தை அடையணும். வீழ்ச்சி இல்லை, அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம், ஸ்தோத்திரம், சோர்ந்து போகிற அனுபவம் இதெல்லாம் இருக்காது. ஆமென். அந்த பேழை அரராத் என்னும் மலையில வந்து தங்கினது. அந்த பேழைக்குள்ள தண்ணி போகல, ஜலப்பிரளயம் அதை தொட முடியல, மேற்கொள்ள முடியல. எத்தனை அழிவுகள் சேதங்கள் வந்தாலும் கண்மலைக்கு மேல உங்க பேழை நிற்குமானால், ஆமென், எந்த தீங்கு உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. அப்போ தாக்குதல்கள் இல்லாத ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர்றார். ஒரு நீதிமான் அந்த அளவுக்கு உயரணும். ஸ்தோத்திரம். போராட்டங்கள் இல்லாத ஒரு இடம், சத்ருவை மேற்கொள்ளுகிற ஸ்தானம், அதுதான் கண்மலையில் நிற்கிற ஸ்தானம். பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தவர்களாக, ஹல்லேலூயா, கண்மலைக்கு மேல நம்ம நிற்கிறோம். வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது, மரணம் உங்களை ஜெயிக்க முடியாது, பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாம் ஜெயம் பெறுகிறவர்கள், ஜெயிக்கிறவர்கள். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட உயரமான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல கர்த்தரை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. குழியிலிருந்து ஆராதிக்க விடல, குலையான சேற்றிலிருந்து நம்மளை ஆராதிக்க விடல. ஆண்டவர் கண்மலைக்கு மேலே கொண்டு வருவது எதற்காக தெரியுமா? உங்களை என்னை கர்த்தர் இந்த நீதிமான உயரத்துக்கு கொண்டு வர்றாரு. எந்த தாக்குதல்களும் சேதங்களும் இல்லாத, வீழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? 3ஆம் வசனத்தில், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அவர் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். நாம பாடுறதில்லை, நம்மளை பாட வைப்பார். ஆமென். புதிய பாடல்களை தருவார். ஸ்தோத்திரம். புது புது பாட்டெல்லாம் எழுதன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு புதிய பாடல்களை ஆண்டவர் தருவார். ராகம் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க, பாட்டையாவது நீங்கள் எழுத பிரயாசப்படுங்க. ராகம்லாம் அமைச்சிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிறைய பாடல்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்றால் அதெல்லாம் எழுதுங்க. ஸ்தோத்திரம். எழுதுங்க. இந்த புது பாடல்கள் எல்லாம் நமக்கு தேவை. அந்த அந்த புதிய அனுபவத்துக்குள்ள உயரமான ஸ்தலத்தில் கொண்டு வரும்போது புதிய அனுபவங்கள் நமக்குள் உண்டாகிறது. அதான் புது பாட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணரணும். ஸ்தோத்திரம். பழைய அனுபவம் மாத்திரம் அல்ல, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றார். அந்த உயரத்துக்கு நீதிமான கொண்டு வந்து பாட வச்சு அவரை ஆராதிக்க வைத்து அழகு பார்ப்பது மட்டும் இல்லை, அதே வசனம் சொல்லுகிறது, அநேகர் அதை காணும்படியாக கர்த்தர் செய்வார். உங்கள் உயரத்தை அநேகர் பார்ப்பாங்க. ஒரு நீதிமான கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஒரு நீதிமான் ஒரு சபைக்கு செல்லுகிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எப்படி உயர்த்துறார் என்பதை உலகம் பார்க்கும். உலகம் பார்ப்பதோடு நிற்காது, கர்த்தரண்டை ஜனங்கள் வருவார்கள். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரண்டை ஒரு பெருங்கூட்டம் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து நிறைய பேர் சபைக்குள்ள வரப்போறாங்க. உங்களை கர்த்தர் கண்மலைக்கு மேலே வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்தை பார்த்து, உங்க உயரத்தை பார்த்து அநேகர் தேவனண்டை வருவார்கள். இந்த வசனம் நிறைவேறணும். இந்த வசனம் நிறைவேறணும். அந்த உயரத்துக்கு கர்த்தர் நீதிமான கொண்டு வர்றார். ரெண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 27, 28, 29 எல்லாரும் எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது, ஒரு நீதிமானை கர்த்தர் உயர்த்துகிற நிலை என்னவென்றால், வலுவான இடம், ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸில் கொண்டு வைக்கிறார். ஸ்தோத்திரம். கண்மலையின் சிகரம் அரணான ஸ்தலம், அங்கே கொண்டு கர்த்தர் நம்மளை அந்த உயரத்தில் வைக்கிறார்.
ஒரு வலுவான இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரார். தீங்கு உங்களை ஜெயிக்கவே முடியாது. இந்த உயரமான அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்க தேவைகள் எல்லாம் ஈஸியா ஆண்டவர் சந்திப்பார். அந்த கண்மலையிலிருந்து கழுகு என்ன செய்யுதுன்னா இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கர்த்தர் வைத்திருக்கிற உயரத்தை நீங்க அடைஞ்சிங்கன்னா உங்க தேவைகள் எல்லாம் ஈஸியா சந்திக்கப்படும். இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. கர்த்தர் வைக்கிற அந்த உயரத்தை நோக்கி அடைங்க. இந்த காலை நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தரை உறுதியாக பிடித்து, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த உயரம் வலுவான இடத்தை நாங்கள் அடையணும். ஹல்லேலூயா. அந்த கழுகு கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழுகு போல நம்ம வாழ்க்கை உயர்வானதை சிந்திக்கணும். கழுகு போல நம்முடைய தரம், நம்முடைய குவாலிட்டி, கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரம் உயரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கழுகு மேலிருந்து கீழே இரையை பார்க்கிறது. அது காக்காவோட சேராது. கழுகு கூட்டத்தோடு தான் சேர்ந்து பறக்கும். ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கழுகு கொப்பாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிற கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அந்த உயரமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் சில நேரம் நம்ம காக்காவோடு பறந்துட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க. கழுகை போல உயர்வானதை சிந்திக்கணும். கழுகை போல மேலே பறக்கிற ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். கழுகை போல நீங்கள் மேலே பறக்கக்கூடியவர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த உயரத்தில் நீங்கள் பறக்கணும். அதுதான் கழுகின் அனுபவம். கழுகு கீழே பறக்காது, மேலே பறக்கும். ஸ்தோத்திரம். அது கீழே இறங்குது. காக்காவோட கழுகு சேர்ந்துட்டுனா பின்மாற்றம் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வானதை சிந்தித்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உயரத்தை அடைவதற்கு கழுகை போல பறந்துட்டே இருக்கணும். கீழே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் மேலே பறக்கிறவர்கள். வலுவான இடத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை. நீங்கள் ஒருபோதும் விழுந்து போக முடியாது. நாம் காக்காவல்ல, நாம் கழுகை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தரம் எப்பொழுதுமே மேலே பறக்கிறதுல தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தில் நிறையா நேரத்தை வீணாக்குகிற கூட்டம் இருக்குது. கேலி கிண்டல் வம்பு பேசி உங்கள் வாழ்க்கையை நேரத்தை வீணாக்குகிற கூட்டம். அது காக்கா போன்ற அனுபவம். அந்த காக்கா அனுபவத்துக்குள்ளே இருந்தோன்னா கழுகை போல பறக்க முடியாது. அதனால தான் சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார் உட்காரும் இடம், இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தா, ஒரு கழுகு கண்மலையில் தங்குகிறத பிரியப்படுது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்களா இருந்தால் கண்மலையில் தங்குகிற கழுகு போல இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கண்மலையில் தங்குகிற கழுகா இருக்கணும். அதுக்கு வசனத்தை நல்லா தியானிக்கணும், வசனத்தை நல்லா வாசிக்கணும். அவர்கள் எப்படி இருப்பாங்க? 1 சங்கீதம் 2 பைபிள் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஸ்தோத்திரம். இதான் கழுகின் அனுபவம். நேரத்தை வீணாக்குகிற மக்களோட சேர்ந்துடாதீங்க. இந்த உலகம் நம்ம நேரத்தை திருடி கொண்டே இருக்கும். காலம் பொன் போன்றதுன்னு பழமொழி இருக்கிறது. ஸ்தோத்திரம். காலத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஆமென். அவ்வளவு காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். நம்ம நேரம் வீணாகி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கழுகு டைமை வேஸ்ட் பண்ணாது, பறந்துகிட்டே இருக்கும். அது வாழ்நாள் முடியும் போது கூட மறுபடி அது பாறைகளில் முட்டி மோதி சிறகெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் அந்த கண்மலையில் காத்திருந்து மறுபடி புது சிறகுகள் முளைத்து திரும்ப பறக்கிறது போல நம்ம வாழ்க்கையும் கூட. ஸ்தோத்திரம். கடைசி மட்டும் உயரம் குறையாமல் கழுகை போல அந்த வலுவான இடத்துல பறந்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரே சோதனையாக இருக்குது பாஸ்டர், ஒரே வேதனையாக இருக்குது, இதையே பார்க்காதீங்க. இதுதான் காக்கா அனுபவம். காக்கா எப்போவுமே கீழே பார்த்து
அது என்ன இருக்குது அப்படியே தான் பார்க்கும். ஆனால் கழுகு மேலே பறக்கிறதிலே கவனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி உயர்த்துவாராக. 28ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் அனுபவம் என்ன சொல்கிறது கழுகு குறித்து? அது அரணான ஸ்தலம், கண்மலையின் சிகரத்தில் தங்கி வாசம். ரெண்டாவது, அதன் தேவைகளுக்காக கீழே நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காக்கா எப்போவுமே தேவையை தான் பார்க்கும். ஆனால் கழுகு முதலாவது கண்மலையை பார்க்குது. கண்மலைக்குள்ளே போய் தங்குகிற அனுபவம். தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். தேவன் கொடுத்த ஊழியத்தை அசதியாக செய்யாதீங்க. உற்சாகமாக, ஜாக்கிரதையாக, ஏதோ கடமைக்குன்னு செய்யக்கூடாது. அதெல்லாம் காக்கா அனுபவம். சும்மா ஏதோ நேரப்போக்குக்கு விளையாட்டாக செய்கிறதல்ல. நல்ல உற்சாகமாக, முழு ஈடுபாடோடு, கழுகை போல. ஆமென். அந்த ஒரு தரம், அந்த குவாலிட்டியை காண்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் நம்ம தரத்தை காண்பிக்கணும். ஒரு சின்ன ஜெபமாக இருக்கலாம், கேர்சலாக இருக்கலாம், சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருந்தாலும் கழுகு அது தரம் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். காக்கா தாறுமாறாக இருக்கும். அதுக்கு ஒரு ஒழுங்கே கிடையாது, அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. ஆனால் கழுகுனா ஒரு வரம்புக்குட்பட்டது. ஒரு வலுவான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உயர்வானதை சிந்திக்கணும், தரம் உள்ளதை செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, உயர்வானதை சிந்திக்கணும், தரம் உள்ளதை செய்யணும். அதுதான் ஒரு கழுகு. பைபிளில் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். மேலானவைகளை நாடணும். பவுல் சொல்கிறார், மேலானவைகளை நம்ம நாடணும், கீழானதை நோக்கி பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் மேலானவைகளை நாடணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கழுகு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியது, கடினமாக உழைக்கக்கூடியது, கடின முயற்சி எடுக்கக்கூடியது. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டாங்க. சோம்பேறித்தனம். ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வந்திருக்கலாம், கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்காங்க. நிறைய நேரம் ஊழியத்தில் அப்படி தான். நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், நாளை கழித்து பார்த்துக்கிடுவோம், இன்னும் 10 வருஷம் கழித்து பார்க்கலாம், இன்னும் நமக்கு பலன் இருக்குது, இன்னும் மெதுவாக ஊழியத்துக்கு வருவோம். கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா வந்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்ய சொன்னால் அதையும் செய்யணும். ஆமென். இந்த சபையில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. என்னென்ன ஊழியங்கள் இருக்குது கேட்டு நீங்கள் அந்த ஊழியங்களில் ஈடுபடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்கள் எல்லாம் உங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த ஊழியங்களை செய்யும்போது நம்ம கர்த்தருக்காக பயன்படுற மட்டும் இல்லை, நம்மளையும் கர்த்தர் மோல்டு பண்ணிகிட்டே இருப்பார். ஆமென். நம்மளையும் வளர்ச்சி உருவாக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே புத்தி இல்லாத கன்னிகைகள் சோம்பேறிகள், சோம்பலாக இருந்துட்டாங்க. 10 பேரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க மணவாளன் வரும்போது. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா என்ன இருந்தனால தப்பிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது அபிஷேகத்தை நல்லா சேர்த்து வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இளமை பருவத்தில் வாலிப நாட்கள்லேயே கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு நிறைய கிருபையை சம்பாதிச்சு வச்சுட்டோன்னா பிற்காலங்கள் வரும்போது நமக்கு அது மகிமையாக இருக்கும். ஜெபங்களை இப்போவுமே நம்ம செய்து சேர்த்து வைக்கணும் பிற்காலத்துக்காக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவங்கெல்லாம் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய சந்ததிக்கு, இந்த தேசத்துக்கு நம்ம எதை செய்ய போகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வானதை சிந்திக்கணும், தரமுள்ளதை செய்யணும். அதுதான் கழுகு. நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோன்னா இது தரமுள்ள காரியமா, இது நமக்கு குவாலிட்டியாக இருக்குமா? காக்கா மாதிரி நம்ம எந்த காரியத்தையும், காக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகும், எதையும் விட்டு வைக்காது. அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தரமுள்ள நபர்களோடு இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் உலக ஸ்நேகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அவங்களுக்கு அந்த தரம் இருக்காது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அவங்கள மாதிரி தான் நிறைய பேர் சிந்திப்பாங்க. காரணம், இவங்க அந்த உயரத்துக்கு வரலை. நீங்கள் வலுவான இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உயர்வானது சிந்திக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். 3வது, ஒரு நீதிமான் அடைய வேண்டிய உயரம் என்ன? 68ஆம் சங்கீதம். இன்றைக்கு நம்ம வாசித்த அதே சங்கீதத்தின் 15, 16 வசனங்கள். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது,
பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாய் இருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீதிமான்களாகிய நாம் அடைய வேண்டிய உயரம் என்னவென்றால் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அனுபவம். இந்த உயரத்தை நம்ம தொடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த உயரமான அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அனுபவம் இது உயரமான ஒரு இடம், உயரமான அனுபவம். உங்க வாழ்க்கையில் ஒரு மேலான அனுபவம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற அனுபவம், தேவனோடு தினமும் உறவாடி சஞ்சரித்து நடக்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். ஏனோக்கு இந்த கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற இந்த உயரமான அனுபவத்துக்கு வந்தான். அதனால தான் 300 வருஷம் கர்த்தரோடு நடந்தான். ஆமென். ஞானமுள்ள மனுஷன் யார்? நாட்கள் பொல்லாததா இருக்கப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஏனோக்கை போல கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அனுபவத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் இந்த உலகத்தில் ஞானமுள்ள ஒரு மனிதன். நாட்கள் பொல்லாததா இருக்கிறது, காலங்கள் கடைசியா இருக்கிறது. இந்த காலத்துல நம்ம கர்த்தரோடு இருப்பதை தான் அதிகமாக விரும்பணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஞானமாக செயல்படனா ஒன்னே ஒன்று தான், கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களை ஏன் துள்ளுகிறீர்கள்? துள்ளுறேன்னா அந்த ஜம்ப் பண்ணுறதை சொல்லலை. அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு பெருமை, அதான் துள்ளுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறாருன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். ஆமென். அங்கே தான் கர்த்தர் என்றென்றைக்கும் வாசமாக இருப்பார்னு சொல்லு. ஏன் துள்ளுகிறீங்க? எவ்வளவு நமக்கு ஆண்டவர் மேன்மைகளை கொடுத்தாலும், அந்த உயரத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாலும் ஒருபோதும், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு இடமே இல்லை. ஏன்னா அவர் நம்மை குப்பையிலிருந்து எடுத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் நம்மளை குறித்து 1% கூட பெருமையாய் நினைப்பதற்கு நம்மில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மில் ஒன்றுமே இல்லை. ஒரு சிறிய பலவீனம் வந்தா நம்ம பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கிருபை நம்மை அனுதினமும் தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? ஆமென். நம்மை மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏனோக்கு 300 வருஷம் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டான். மெத்துசலா பிறந்த போது இந்த அனுபவத்துக்குள்ளாராம். 365 வருஷம்தான் வாழ்நாள். 65 வருஷம் வாழும்போது தான் மெத்துசலா அப்படின்னா அவன் மரிக்கும்போது அது வரும், அல்லது அவன் மரணம் அதை கொண்டு வரும். அதான் ஜலப்பிரளயம். வெளிப்பாடு வந்துவிட்டது. ஜலப்பிரளயம் வரப்போது, உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது. இதிலிருந்து நம்ம தப்பிக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரை பின்பற்றணும், தேவனோடு வாசம் பண்ணணுங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை ஏனோக்கு எடுத்தான். இந்த காலத்தின் சூழ்நிலைகளை அறிந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். சபை நம்ம எல்லாரும் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஏனோக்கு உண்மையிலே ஒரு ஞானமுள்ள மனுஷன். மீதமுள்ள 300 வருஷத்தை வீணாக்காமல் கர்த்தரோடு செலவழித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கிற நாட்கள், இன்னும் மீதம் இருக்கிற நாட்களில் கர்த்தரோடு வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எவ்வளவு காலம் இன்னும் உயிரோடு இருப்போன்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அத்தனை வருஷமும் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற அந்த ஏனோக்கின் அனுபவத்தை, அந்த உயரமான ஸ்தலத்தில், அந்த உயரமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆமே, அதுதான் நீதிமானின் உயரம். கர்த்தரோட வாசம் பண்ற அனுபவம். அந்த உயரத்துக்கு வரணும். நிறைய பேரால் ஜெபிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை. ஜெபனாலே தூக்கம் வருது, ஆராதனைனாலே வெறுப்பாக இருக்கு.
ஸ்தோத்திரம். காரணம், இன்னும் அந்த உயரத்தை அடையலை. தேவனோடு வாசம் பண்ணுகிற அந்த உயரமான ஸ்தலம், அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது, ஒரு நீதிமான் அடைய வேண்டிய உயரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். திரும்ப திரும்ப சொல்கிற எதுக்காகனா, அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது, நீதிமான் அடைய வேண்டிய ஒரு உயரம், மகிமையான கேதுரு மரம் போல உயரம். ஹல்லேலூயா. இந்த உயரத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். மகிமையான கேதுரு மரம். ஏன் மகிமையான கேதுரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த கேதுரு மரம் உயர்வானது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியில், நானோ கேதுரு மரங்களைப் போல உயரமும். அப்போ கேதுரு மரம் உயரமான மரம். இந்த மகிமையான கேதுரு மரம் போல் உயரணும். இந்த உயரத்தை நீதிமான் அடையணும். அது என்ன உயரம் என்றால், கனிகள் நிறைந்த அனுபவம். ஸ்தோத்திரம். பயனுள்ள வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி. எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அதுதான், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அப்படின்னா எல்லா மனுஷருக்கும் பிரயோஜனமா இருங்க, எல்லா மனுஷரையும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்க, எல்லாரையும் சீஷராக்கணும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, கனிகள் நிறைந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இலசா இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயர உன்னதமான பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அந்த உயரத்தில் கொண்டு நாட்டுறாரு நீதிமான. ஏன்? ஏன்? கனி கொடுப்பதற்காக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த உயரமான அனுபவம் எதற்காக? கனி கொடுப்பதற்காக. கிறிஸ்துவுக்கு நாம் பயனுள்ள மனுஷர்களாய் வாழ வேண்டும், மனுஷிகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனப்படாமல் இருக்கும். அது பயனில்லாத வாழ்க்கை. நமக்கு நாமே பயனாக இருப்போம். ஸ்தோத்திரம். கடந்த வாரம் நம்ம மூத்த போதகர் 2வது ஆராதனையில் அந்த வசனத்தை டச் பண்ணி வந்தாங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது. பயனில்லாத வாழ்க்கை. அநேக நேரம் நம்ம சுயநலத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போம். நாம் நல்லா இருக்கணும், இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீதிமான மகிமையான கேதுரு போல வளர வைக்கிறார். ஏன்னா அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாய் வாழ வேண்டும். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போதே அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்று, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதான் ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம். இந்த உயரத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். கனிகள் நிறைந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் வரங்கள் நமக்குள்ள செயல்படுது, கனிகள் இல்லை. கனிகள் இல்லை. ஆவியின் கனிகள் இருக்கிறது, ஆத்தும ஆதாயமாகிய கனிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு பயனுள்ளது. அநேகருக்கு பயனுள்ளது. ஆத்தும ஆதாயமாகிய கனி, இதை நம்ம செய்யும்போது எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. பயனுள்ள வாழ்க்கை. ஆவியின் கனிகள், ஸ்தோத்திரம், நம்மில் வெளிப்படும் போது, நமக்குள் இருக்கும்போது இதை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். பயனுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கனிகள் ரொம்ப முக்கியம். எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவர் நம்மளை பர்வதத்தின் மேல் கொண்டு போய் நாட்டி இருக்கிறார்.
இஸ்ரவேலில் உயரமான பர்வதம் கனி கொடுப்பதற்காக. இவ்வளவு பெரிய ஸ்தானம், இவ்வளவு பெரிய மேன்மை, படிப்பு, அந்தஸ்து, பதவிகள், பட்டங்கள், உயர்வுகள் எதற்காக என்றால் கிறிஸ்து இயேசுவுக்காக கனி கொடுப்பதற்காக. ஆமென். இந்த சபைக்காக நாம் பிரயோஜனமாய் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த உயரத்தை நீதிமான் அடையணும். இந்த உயரத்தை நம்ம அடையணும். எல்லாரும் கனி கொடுக்க முடியாது. சிலர் தான் கனி கொடுக்குறாங்க. காரணம், சிலர் தான் அந்த உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாரும் அந்த உயரத்தை அடையணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். இந்த சபைக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு நபராக மாறணும் ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள ஒரு நபராக மாறணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஐந்தாவதாக ஒரு நீதிமான் அடைய வேண்டிய உயரம், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40-41 வசனம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றையும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதல் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் அப்பொழுது உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு நீதிமான் எந்த உயரத்தை அடையணும்னா, ஐந்தாவதாக கர்த்தர் கேட்பதை கொடுக்கிற அந்த அனுபவம். அவர் எதை கேட்கிறாரோ அதை கொடுக்கிற அந்த அனுபவம். இது எல்லாரும் முடியணும், ஆனால் எல்லாரும் இந்த உயரத்தை அடைவதில்லை. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இடத்துல கேட்டார், உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன், அவனை பலிபீடத்தில் வை. கேட்டதை கொடுக்குறான். அவன் தான் நீதிமான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, முதற் பலன்களையும் காணிக்கைகளையும் செலுத்தும்படி கேட்பேன். கர்த்தர் கேட்கிறத பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த அனுபவம் வரும்போது, அவர் கேட்கிறத நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். சுகந்த வாசனை. நம்முடைய பலியை நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது, இந்த சபையில் தசம பாகத்தை செலுத்தும் போது கர்த்தர் சுகந்த வாசனை அதை நுகர்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 41ஆம் வசனத்தில், சுகந்த வாசனை நிமித்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அவர் கேட்கிறத கொடுக்கறதுக்கு நாம் ஆயத்தப்படும் போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணுமா? அவர் கேட்கிறத கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கேட்பதை நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? புறஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படுவார். உங்களால் என்னால் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படணும். இந்த சபையில் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படணும் நம்மளால். ஆமென். அவர் கேட்கிறத நம்ம கொடுக்கும்போது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் விலையேறப்பட்ட ஒரு நேரத்தை கேட்பார். இந்த நேரத்தை எனக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு அப்படின்னா அந்த நேரத்தை கொடுத்துடணும். அன்றைக்கு உலக வேலையில் போய் நிற்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அன்றைக்கு நம்ம வேற ஏதாவது காரியத்தை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த நேரம் ஊழியத்துக்குன்னா ஊழியத்துக்கு தான். ஸ்தோத்திரம். அசதிக்கு கொடுத்துடாதீங்க. அநேக நேரம் சோர்வு, இதுக்கே நம்ம நேரத்தை கொடுத்துட்றோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் கேட்கிறத கொடுக்கணும். அப்போ அந்த சுகந்த வாசனையா நீங்கள் அந்த டைமில் செய்கிற ஊழியங்களை ஆண்டவர் அப்படி சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். நோவா செலுத்தின பலி, ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு வந்து பலி செலுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனை. அவர் கேட்கிறத நம்ம கொடுக்கும்போது அதை ரொம்ப இஷ்டப்பட்டு நுகர்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தை கொடுக்கணும்.
சிலர் வாலிபத்தை கொடுக்கவே மாட்டாங்க. வாலிபம் உலகத்துக்கு, வாலிபம் ஃப்ரெண்ட்ஸுக்கு, வாலிப காலம் உலக சிற்றின்பங்களுக்கு. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாலிபத்திலே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால் தானே. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அந்த டைம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தை கொடுக்கணும். இப்போ தான் பலன் இருக்கு. ஓடி ஆடி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். முழங்கால் போட முடிஞ்சா இந்த நாட்களில் முழங்கால் படியிடணும். ஸ்தோத்திரம். ஏன்னா பலவீனமான ஒரு காலங்கள் வரும். இப்போமே எதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஆமென். கொடுக்குறேன்னா உடனே நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கைகள் மட்டும் இல்லை, இது எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறது தான். நேரத்தை கொடுக்கணும், உங்கள் பலத்தை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். உங்கள் பணத்தை கொடுக்கணும். உங்களிடத்தில் இருக்கிற விலையேறப்பெற்றது வாலிப பருவத்தை கொடுக்கணும். சிறு பிராயத்தை கர்த்தருக்காக கொடுக்கணும். சாமுவேல் கொடுத்தனால பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். நிறைய பேர் பைபிளில் சிறு பிராயத்திலிருந்து இயேசுவை பின்பற்றின நபர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் அநேகர் வாலிபர்கள் தான் கர்த்தரை பின்பற்றினாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பிற்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். புறஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தரை பரிசுத்தம் பண்றோமா? வாலிப பிராயத்தை கர்த்தருக்காக கொடுங்க. உலக நண்பர்களுக்கு கொடுத்துறாதீங்க. பலத்தெல்லாம் எங்கேயாவது செலவழிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாமல் நிற்கக்கூடாது. வாரத்தின் 6 நாட்களும் கர்த்தருக்கு தான் இந்த பலன் செலவழிக்கப்படணும். நீங்கள் வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் முக்கியம். ஆனால் முதலாவது ஸ்தோத்திரம், முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் காலையில் எழும்பின உடனே முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. எழும்பின உடனே நம்ம நியூஸ் பேப்பருக்கு, டிவிக்கு, யூடியூபுக்கு எதுக்கு நேரத்தை கொடுக்குறோம்? கர்த்தர் கேட்கிறார், இந்த டைம் என்ன ஆராதிக்கிறதுக்கு உட்காரணும்னு. எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்கிறத கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியத்துக்காக கொடுக்க சொல்கிறாரா? நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும். ஆமென். கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம். 6வதாக நீதிமான் அடைய வேண்டிய உயரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம். கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தை உணரணும், அறியணும். இந்த உயரத்தை நீங்க தொடரணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பின் உயரம் எவ்வளோ உயரமானது. இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நீதிமான கொண்டு வர விரும்புகிறார். இந்த உயரத்தை நீங்க தொடரணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்க வரணும். பைபிள் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். தேவன் அன்பாய் இருக்கிறது போல நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்குள்ள வருகிறதா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய அன்பின் உயரத்தை உணரணும். 19ஆம் வசனத்தில் அறியணும்னு சொல்லியிருக்கு. உணரணும், அறியணும். இந்த உயரத்தை நீங்க ரீச் பண்ணணும். ஒரு நீதிமான் இந்த அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் தான் அன்பிற்காகவே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரம். இது அதிகமாக தியானம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை கிறிஸ்துவின் அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. நிறைய இருக்கு, வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு
நமக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம், இந்த உயரத்தை நம்ம அடைகிறோம். அவருடைய அன்பின் உயரம், அவருடைய அன்பு எவ்வளோ உயரம், அதை அளவிடவே முடியாது. இந்த அனுபவத்துக்குள்ள தான் ஒரு நீதிமான் வரணும். இந்த உயர்வான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பின் உயரம், நீதிமானின் உயரம். அன்பு தன்னை புகழாது. ஸ்தோத்திரம். அன்பு இருக்கும்போது நம்மளை புகழ விரும்பாது. அநேகர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். பொறாமை அன்புக்கு நேர் விரோதமானது. பிறருடைய உழைப்பினால் கிடைத்த பலனை தனதாக்கி கொள்ள விரும்புவது. ஸ்தோத்திரம். இதான் ஒரு சவுலின் ஆவி. சவுல் யுத்தத்துக்கே போகலை, ஆனால் கடைசியில் தாவீது கோலியாத்தை ஜெயிச்சனால எல்லாரும் பாட்டு பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. 10,000 அந்த மேன்மையை இவன் எடுக்க விரும்புகிறான். ஸ்தோத்திரம். அன்பு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம், நம்ம உழைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் நம்ம பலனை கூட அடுத்தாலும் எடுத்துகிட்டு போட்டு நினைக்குமே தவிர, இன்னொருவர் உழைப்பினால் கிடைத்த பலனை நாம் எடுத்துக்கொள்ள ஒருபோதும் நினைக்காது. ஆமேன். ஸ்தோத்திரம். அதான் அன்பு. இந்த பொறாமைங்கிறது நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். பிறருடைய உழைப்பினால் வர்ற பலனை எப்படியாவது நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்குது. ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய பிரயாசத்தை மறைக்கிறது, இதெல்லாம் பொறாமை. பிரயாசத்தை மனுஷன் மறைக்கலாம். நீங்கள் பட்ட பிரயாசம் உழைப்பை நிறைய பேர் மறைச்சு வைக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் அப்படி மறைச்சு வைக்க முடியாது. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கனம் பண்ணுவார். மொர்தெகாயின் பிரயாசம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய தியாகம், அவனுடைய அர்ப்பணம் சில காலம் மறைந்திருந்தது. அவனுடைய உண்மை தன்மை சில காலம் மறைக்கப்பட்டிருந்தது. ஏற்ற காலத்தில் அந்த நீதிமான கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா ராஜாவுக்கே தூக்கத்தை கர்த்தர் கெடுப்பார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை கர்த்தர் கிடைக்க பண்ணுவதற்கு நிறைய பேர் தூக்கத்தை கூட ஆண்டவர் கெடுப்பார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அடைய வேண்டிய ஸ்தானத்தை யாராவது கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா மேல் அதிகாரிகள் தூக்கத்தை ஆண்டவர் எடுத்துருவார். ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது தான் தெரியுது இவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல, செய்த உதவிக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அது மொர்தெகாய்க்குள்ள இருந்தது அந்த அன்பு. ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த அரண்மனையிலே கிடந்தான் பாருங்க. ஒரு நாள் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் போய் தன்னை புகழலை, நான் தான் ராஜாவை காப்பாற்றினேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் தான் இவ்வளோத்தையும் செஞ்சேன், ராஜாவையே காப்பாற்றிட்டேன்யா, ஆனால் என்னைய வாசல்லே உட்கார வச்சிருக்கான் அந்த ராஜான்னு அவன் ஒரு நாளும் சொல்லலை. அன்பு தன்னை புகழாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு மற்றவங்களை மனதார பாராட்டும். ஸ்தோத்திரம். அதுதான் அன்பு. நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய இடத்துல உங்கள் பிரயாசத்தை மறைத்து உங்களை பாராட்டாமல் மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தை நீங்கள் அடையணும். ஆமென். அவருடைய அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய அன்பு இவ்வளவா அன்பு கூர்ந்தார். உயிரையே கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் எந்த அன்புமே இல்லை. ஆமென். இந்த இயேசுவுக்காக எதை கொடுக்க போகிறோம்? இந்த இயேசுவுக்காக நம்மை கொடுக்கலாமா? இந்த அன்புள்ள தெய்வத்துக்காக உங்களையே கொடுக்கலாமே. 7வது கடைசியாக நீதிமான் அடைய வேண்டிய உயரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 33:16 சேர்ந்து வாசிப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். 7வது கடைசியா நீதிமான் கண்மலையின் அரணுக்குள் வாழ்வான். இந்த உயரத்தை அடையணும். முதல் குறிப்பு ஸ்தோத்திரம், தாக்குதல்கள் இல்லாத கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை குறிக்கிற கண்மலை.
இங்கே 7வது குறிப்பு, கன்மலையின் அரணுக்குள் வாழணும். கன்மலையின் அரண் என்ன? அதுதான் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மலைகளுக்கு மேலாக கொடுமுடியில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும். எல்லாரும் அதுக்கு ஓடி வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனம் நிறைவேறணும். கர்த்தரை தேடி ஜனங்கள் ஓடி வரப்போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபைக்குள்ள ஜனங்கள் ஓடி வருவாங்க. ஆமென். இந்த கன்மலையின் அரணுக்குள் வாழணும். இதுதான் ஒரு நீதிமானுடைய உயரம். கன்மலையில் நிற்கணும், கன்மலையின் அரணுக்குள் வாழணும். ஸ்தோத்திரம். கன்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளம், கன்மலையின் அரண் சபைக்கு அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிலையை நாம் அடையும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. 33ஆம் அதிகாரம் ஏசாயா 16ஆம் வசனத்தில் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆவிக்குரிய தேவைகள், சரீர பிரகாரமான தேவைகள், நம்முடைய தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆமேன். பைபிளை மூடிட்டீங்களா? அதுக்குள்ள இன்னும் பிரசங்கம் முடியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அந்த உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருது எதுக்காகனா, உங்களை போஷிக்கிறார். யாருக்கு இந்த அனுபவம்? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதியாய் நடக்கிற நீதிமான். ஸ்தோத்திரம். இந்த நீதிமானத்தான் இந்த உயரமான கன்மலையின் அரணுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றாரு. இந்த அனுபவத்தை, இந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும். நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டே இருக்கும். இன்னும் வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கா? கன்மலையின் அரணுக்குள்ளே வந்துட்டீங்களான்னு பாருங்க. சபைக்குள்ள அங்கமாயிட்டீங்களான்னு பாருங்க. சபையோட இணைஞ்சிட்டீங்களான்னு பாருங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பரிசுத்தாவி பெறனா கீழ்ப்படியும் போது பரிசுத்தாவிய கர்த்தர் உங்கள் தருவார். ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்தாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரணுக்குள்ள வாழுங்க. இந்த உயரத்தை நீதிமான் அடையணும். இந்த உயரத்தை நீங்க எல்லாரும் அடைய கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உயரமான இடத்துல வாசம் பண்ணுகிற நீதிமான். அரண்கள் அவனுடைய அடைக்கலம். சபை தான் நமக்கு அடைக்கலம். இந்த அரண் தான் நமக்கு அடைக்கலாம். பேலை தான் நோவாவுக்கு அடைக்கலாம். ஸ்தோத்திரம். சபை உங்களுக்கு எனக்கு அடைக்கலாம். இதுக்குள்ளேயே நிற்கணும். இந்த சபை ஒழுங்குக்குள்ளே, இந்த சபையின் ஜபங்களுக்குள்ள, இதுக்குள்ளேயே நீங்கள் வாழும்போது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அட்மாஸ்பியர்லேயே உங்கள் வாழ்க்கை இருக்கணும். சபைங்கிற அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ரொம்ப போராட வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் நின்னாலே போதும். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் அழகாக உங்களுக்கு தருவார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நமக்குன்னு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்து தான் தீரும். அது வரணும்னா அரணுக்குள் வாழணும். இந்த உயரத்தை நீதிமான் அடையணும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.